வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு. தினமும் சீவும் போதே குளிக்கும் போதோ அதிகமாக முடி உதிர்வதை பார்த்து பலரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சில எளிய காலை பழக்கங்களை பின்பற்றினா முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாங்க. முதல் பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணீர் குடிக்கிறதுங்க. காலை எழுந்தவுடன் 1 அல்லது 2 டம்ளர் தண்ணீர் குடிங்க. இது உடலின் நீர்சத்தை சீராக வைத்திருக்க உதவுது. உடலில் நீர்சத்து குறைஞ்சா முடி வேர்களும் பலவீனம் அடையலாம். இரண்டாவது பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தான காலை உணவை எடுத்துக்கோங்க. முடிக்கு புரத சத்து மிகவும் முக்கியம். அதனால முட்டை, பச்சைப்பயிறு, சோயா, பேரிச்சம்பழம் போன்ற சத்தான உணவுகளை காலை உணவுல சேர்த்துக்கோங்க. உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சதுன்னா முடி வேர்களும் வலிமை பெறுங்க. மூன்றாவது பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை வெயில்ல சிறிது நேரம் நடக்கணுங்க. காலை வெயில்ல உடலுக்கு வைட்டமின் டி கிடைக்க உதவுது. வைட்டமின் டி குறைபாடு சிலருக்கு முடி உதிர்வை அதிகரிக்க கூடுங்க. அதனால தினமும் 10-15 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யுங்க. நான்காவது பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைச்சிக்கணுங்க. அதிகமான மன அழுத்தம் முடி உதிர்வுக்கான ஒரு காரணமா இருக்கலாம். காலை நேரத்துல 5 நிமிடம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இல்லைனா தியானம் செய்யலாம். இது மனதை அமைதியாக வைத்திருக்க உதவுங்க. ஐந்தாவது பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிங்க. தினமும் சிறிய அளவிலாவது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடல்ல இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால தலையின் தோலுக்கு தேவையான சத்துக்கள் சென்றடைய உதவுங்க. நண்பர்களே, முடி உதிர்வை ஒரே நாள்ல நிறுத்த முடியாதுங்க. ஆனா இந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றினீங்கன்னா முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுடைய மொபைல் போனை தேடி வருங்க. வேற ஒரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.